ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் ஊடல்கள் எல்லாம் தேடலுக்காகவே. அத்தியாயம் 15. முகத்தை பொத்தி கொண்டு கேவி கேவி அழுதாள் மேன்மதி. அவளால் என்ன பதில் சொல்ல முடியும்? அவளுக்கு கௌதமை பிடிக்கும். ஏன்னா அவளிடம் பேசும்போதே அவன் குரல் வெண்ணெய் மாதிரி வழுக்கி கொண்டு வரும். அத்தனை மென்மையாக பேசுவான். அவள் வீட்டில் யாரும் அவளிடம் அப்படி பேசினதே இல்லை. அவள் பெரியண்ணன் வாயை திறந்தாலே புலி உருமனதான் உருமுவார். பேச்சு செய்கை இரண்டிலும் மகாராணியாய் உணர வைப்பான். வீட்டில் கடைக்குட்டியாக எல்லாரும் வேலை ஏவும் ஏவல்காரியாய் இருந்தவளை முதலில் நீ ஒரு பெண், அதுவும் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானவள் என்று உணர வைத்தவன். அதனால் ரொம்ப பிடிக்கும். மற்றபடி அவன் காதல், சீண்டல், சில்மிஷம் இதெல்லாம் செய்ததே இல்லை. அவன் அப்படி செய்திருந்தால் உடனே அவனை கட் பண்ணி போயிருப்பாள். அவனோ அவளை மெல்ல மெல்ல சிறு பெண்ணை தட்டி கொடுப்பது போல் தட்டி கொடுத்து தோழி என்று கூட அவளை சொல்லலை. நாம கல்யாணம் பண்ணிக்கலாமா என்றுதான் கேட்டான். அவள் அதற்கு பதிலே சொல்லலை. பதில் கேட்டு அவளை அவன் நச்சரிக்கவும் இல்லை. இயல்பாக தொடர்ந்து பேசினான். 3வது வருடம் படிப்பு முடிய போகிறது. அவள் வீட்டில் எல்லாம் இதற்கு மேல் படிக்க விடமாட்டார்கள் என்றுதான் திருமணம் செய்து கொள்ளலாமா என்று கேட்டான். அத்தாச்சியின் சொந்தம், கட்டிக்கு முறை உள்ளவன்தான். அப்புறம் என்ன? வேற ஜாதியோ மதமோ இல்லை. அத்தாச்சி கிட்டேயும் அம்மா கிட்டேயும் சொல்லி சம்மதிக்க வைக்கலாம் என்றுதான் அவன் காதலை ஏற்றுக்கொண்டாள். கௌதம் அடிக்கடி எல்லாம் எப்போதும் ஃபோன் பண்ண மாட்டான். நேரம் கிடைக்கும்போது, அவளுக்கு ஓய்வு கிடைக்கும்போது பேசுவான் என்றுதான் முதலா அவன் பிறந்த நாள் என்று வெளியே கூட்டி வந்தான். இன்னைக்கே மாட்டிக்கொண்டோம். காதலிக்கிறேன் என்று அவனிடம் சம்மதம் சொல்லிவிட்டு இன்று எப்படி இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறது? அண்ணனை என்னால் வெட்ட முடியுமா? ஆத்தே, அதுக்கு வலிக்காமல் சாக வழியிருந்தா நானே செத்து போவேனே. கடவுளே, என்னை இப்படி ஒரு இக்கட்டில் நிறுத்தி விட்டாயே என்று அழுதாள். இலா, இவளுக்கு கூட பிறந்தவன், குடும்பம் இதெல்லாம் முக்கியம் இல்லை. இதெல்லாம் அவளுக்கு முக்கியமே இல்லை. அவனும் அவனுடைய காதலும் தான் அவளுக்கு முக்கியம். தகப்பன் இல்லா பெண்ணை நான் தான் வளர்க்க தெரியாமல் வளர்த்து இப்போ அசிங்கப்பட்டு நிற்கிறேன். இனியும் இவக்கிட்ட கெஞ்ச வேண்டாம், நீ கிளம்பு என்று சொல்ல விழுக்கென்று நிமிர்ந்து இலாவைத்தான் பார்த்தாள். அவன் இறுகிய முகத்துடன் இருக்க அவள் அழுகையை தொடர சமரன் அங்கே இருந்த காளி கோவிலின் உள்ளே போனான். இந்த கோவிலுக்கு வெள்ளி செவ்வாய் பூசாரி வருவார். நிறைய பெண்களும் வருவார்கள். இது சக்தி உள்ள காளியம்மன் கோவில். அம்மன் சுயம்புவாக உருவாகியது. பக்கத்தில் பெரிய பாம்பு புத்து இருக்கும். நாகதோஷம் உள்ள பெண்கள் இங்கே வந்து புற்றில் பால் ஊற்றி முட்டை வைத்து மஞ்சள் பொடி குங்குமம் வைத்து சாமி கும்பிட்டு போவார்கள். திருமணமாகாத ஆண்களும் பெண்களும் இங்கே வாரந்தோறும் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில், அதுவும் ராகு காலத்தில் வந்து அம்மனுக்கு எலுமிச்சம் பழத்தில் விளக்கு போடுவார்கள். எத்தனையோ முறை, ஏன் போன வாரம் கூட மேதினி கூட துணைக்கு வந்து விளக்கு போட்டால் மேன்மதி. மற்ற நாட்களில் பூசாரி கூட வரமாட்டார். அதனால் இங்கே ஒரு காக்காய் கூட இருக்காது. ஆடு மேய்க்கும் ஆட்கள் எப்பவாவது இதை தாண்டி போவார்கள். சாமிக்கு கோவில் இருக்காது. வெட்ட வெளிச்சமாகத்தான் இருக்கும். சுற்றிலும் பெரிய மரங்கள் இருக்கும். திருமணம் நடக்கணும் என்று வேண்டிக் கொள்ளும் பெண்கள் மஞ்சளை மஞ்சள் கயிற்றில் கட்டி சாமியின் பின் இருக்கும் மரத்தில் கட்டுவார்கள். அப்படி கட்டிய கயிற்றில் புதிதாக கட்டிய கயிற்றை எடுத்து வந்து கட்டு என்றான் சமரன். இப்போது இலாவும் அதை கையில் வாங்கியவன் தெய்வத்தை வேண்டிக் கொண்டு நாள் நட்சத்திரம் பார்க்கலை, எந்த சடங்கு சம்பிரதாயமும் செய்யலை. ஆனால் இந்த வாழ்க்கை எனக்கு நிலைக்கணும் என்று வேண்டிக் கொண்டவன் மேன்மதி அருகே போய் குனிந்து அவள் கழுத்தில் மஞ்சள் கயிற்றை கட்ட முதலில் அதை உணராத மேன்மதி திடுக்கிட்டு அண்ணாந்து பார்க்க இறுகிய முகத்துடன் இளந்திரையன் 3 முடிச்சு போட்டு அவளை தன்னுடையவள் ஆக்கி கொண்டான். அதிர்ந்த மேன்மதி பதட்டமாக எழுந்து நிற்க அவள் நெஞ்சில் அந்த மஞ்சள் கயிறு கிடந்தது. மேன்மதி ஓய்ந்து போனாள். முடிவு எடுக்க முடியாமல் அவள் திணற அவன் முடிவு எடுத்து அவளை தன்னவளாக்கி கொண்டான். அவள் கதறி அழ, நல்ல அழு,
ஆனால் இதுக்கு அப்புறம் உன் கண்ணில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வரக்கூடாது. எவ்வளவு வேணும்னாலும் அழு என்றவன் கத்தியை எடுத்து ஜீப்பில் வைத்தவன், அவசர ஆத்திரத்துக்கு உதவும்னு வச்சேன், அதை ஏண்டா எடுத்த என்று நண்பனை திட்டியவன் அடுத்து என்ன செய்வது, எப்படி வீட்டில் பேசுவது என்று யோசித்தான். இலா, நானும் அம்மாவும் வந்து அத்தைக்கிட்ட பேசுகிறோம், ஒரு நல்ல நாள் பார்த்து சொந்தக்காரங்க கூட வந்து சீர் செய்கிறேன் என்று சமரன் சொல்ல, முட்டாள், உன் தங்கச்சி வாங்கிக்குவான்னு நினச்சியா? இப்போ ரொம்ப அதிர்ச்சியில் இருக்கிறா. அப்புறம் சின்ன குட்டி என்ன ஆட்டம் போடுவாளோ தெரியாது. இப்போ நீ செய்ய வேண்டிய ஒரே காரியம் 15 நாள் பேசாமல் இரு. அதுக்கப்புறம் அந்த 15 நாள் பேசாமல் இரு. அதுக்கப்புறம் அந்த உலக்குடி சம்பந்தம் மேதினிக்கு பொருத்தமாக இருந்துச்சே, அதை பேசி முடிச்சிடலாம் என்றான். அவங்க நிறைய நகை கேட்டாங்கடா, எப்படி போட முடியும்? 2 பொண்ணுக்கு உள்ள நகையை அவளுக்கே கேட்குறாங்க. இப்படி செய்கிறதுக்கு எப்படி செய்கிறது? முட்டாள், இப்போ தான் இவளுக்கு வச்ச நகை இருக்குமே, அதையும் அவளுக்கே போட்டு சீக்கிரம் அவள் கல்யாணத்தை முடிக்கணும். சரியா? நான் வீடு போகும் முன் கௌதம் வீட்டுக்கு எங்கள் கல்யாண செய்தி போகணும். உன் மச்சான் அப்பத்தான் அடங்குவான் என்றவன் ஃபோனை எடுத்து பேசியவன், அவனுக்கும் சமரனின் சின்ன தங்கைக்கும் இன்று காளி கோவிலில் கல்யாணம் முடிந்து விட்டது என்றான். அந்த பக்கம் பேசியவர் என்ன சொன்னாரோ, என்ன, ஏன், எதுக்கு, என்னன்னு அப்புறம் உங்ககிட்ட வந்து சொல்கிறேன், விழாவாரியாக பேசுகிறேன் என்று ஃபோனை வைத்து விட்டான். ஜீப்பில் இருந்த தண்ணி பாட்டிலை எடுத்தவன், சின்ன குட்டி, இந்த தண்ணியை வச்சு முகம் கழுவு, இந்த தண்ணியை குடி, இனி ஒரு பொட்டு நீ அழுகக்கூடாது என்று அதட்ட அவள் பதறி எழுந்தவள் தண்ணியை வாங்கி முகம் கழுவி குடித்தாள். பாட்டிலை வாங்கியவன், முகத்தை தொட என்றவன், வா என்று சாமியின் அருகே போய் நின்று கும்பிட்டவன் அங்கே இருந்த குங்குமத்தை எடுத்து அவள் நெற்றியிலும் வகிற்றிலும் வைத்தவன் தாலியிலும் வைத்து கொண்டு கிளம்பினான். அவன் ஜீப்பில் ஏறி அமர அவள் அப்படியே நிற்க அவளுடைய கைப்பையை எடுத்த சமரன் அவள் ஃபோனை எடுத்து சிம் கார்டை உருவி தூக்கி போட்டான். ஃபோனை இலாவிடம் கொடுத்துவிட்டு பின்புறம் போய் அமர, சின்னக்குட்டி வா, வந்து ஏறு என்றான் இலா. அவளும் அண்ணனை பார்த்து பயந்தபடியே தான் ஏறினாள். அவளுக்கு சின்ன வயதில் இருந்தே சமரன்னா பயம்தான். உமையாள் மகனை சொல்லித்தான் இவளை மிரட்டுவார். அவனும் இவளிடம் பாசமாக பேசவோ கொஞ்சவோ மாட்டான். பார்க்கும்போது, சாப்பிட்டியா, நல்லா படிக்கணும், சேட்டை பண்ணக்கூடாது, அம்மா பேச்சை கேட்டு நடக்கணும், டயலாக் மாறாமல் ஒவ்வொரு முறையும் இதையே தான் ஊருக்கு வரும்போது சொல்லுவான். அவளும் பயத்துடன் பூம்பூமாடு மாதிரி தலையாட்டுவாள். இதோ அதே பயத்துடன் தான் ஜீப்பில் இலாவின் அருகே அமர்ந்து இருந்தாள். சமரா, என் வீட்டு பக்கம் உன் வீட்டார் யாரும் வராதீங்க. என் அம்மா அக்கா பயங்கர கோபத்தில் இருப்பாங்க. அவங்கள சமாளிக்க எனக்கு தெரியும். ஆனால் நீங்கள் யாராவது மாட்டினால் கடிச்சு கொதறிடுவாங்க. ஃபோன் பண்ணுறேன், சரியா என்றவன் வேகமாக ஜீப்பை கொண்டு போய் சமரனின் வீட்டு வாசலில் நிறுத்த யாரும் அவர்களை பார்க்கும் முன் சமரன் விருட்டென இறங்கி போக ஜீப் பறந்தது. 3 வீதி தள்ளி இருக்கும் தன் வீட்டின் முன் ஜீப்பை நிறுத்தியவன் இறங்கி கதவை திறந்துவிட மேன்மதி பயந்து கொண்டே இறங்கினாள். வா என்று அவன் கேட்டை திறந்து கொண்டு உள்ளே செல்ல இவளும் சென்றாள். பழைய வீடு, அதே காம்பவுண்டில் ஒரு புறம் இருக்கும் அவன் பழைய வீட்டிற்குத்தான் சென்றான். முன்புற போர்ட்டிக்கோவில் அமர்ந்து ஏதோ படித்து கொண்டு இருந்த சிந்தனா ஜீப் வந்த சத்தம் கேட்டதே மாமா ஏன் இன்னும் வரலை என்று எட்டி பார்த்தவள் இலா மேன்மதியின் கைப்பிடித்து அழைத்து கொண்டு வர அவள் அப்படியே திகைத்து போனாள். ஐயோ அம்மா, ஆயா என்று அவள் கத்த, அலாரம் அடிச்சிருச்சு என்றான் இலா. எல்லோரும் பார்க்கணும் என்றுதான் அவன் மேன்மதியின் கை பிடித்து கொண்டு நின்றான். அவள் அவனிடம் இருந்து கையை உருவ பார்த்தாள். முடியலை. அவ்வளவு இறுக்கமாக பிடித்திருந்தான் என்று இவள் நினைத்தாள். ஆனால் அவன் என்னமோ சாதாரணமாகத்தான் பிடித்திருந்தான். சிந்தனா சொன்னதை கேட்டு வீட்டிற்குள் இருந்து வெளியே ஓடி வந்தார்கள். சந்தனா, கனகம், யோகா மூவரும். வந்தவர்கள் கண்டது இலா பிடித்திருந்த மேன்மதியின் கையையும் அவள் கழுத்தில் கிடந்த மஞ்சள் கயிற்றையும் தான். சற்று நேரம் அதிர்ந்து போய் நின்றார்கள். அவர்களின் நிலை உணர்ந்த இளந்திரையன், நான் சின்ன குட்டியை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், உங்ககிட்ட சொன்னால் செஞ்சு வைக்க மாட்டீங்க, அதுதான் சொல்லலை.
சமரன் வீட்லேயும் சொல்லலை. ஏன் இவளுக்கே தெரியாது. இவளுக்கே தெரியாமல் தான் பட்டுன்னு தாலியை கட்டிட்டேன். சமரன் கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டேன். நீ அம்மா அக்கா நீங்கள் 2 பேரும் என்னை மன்னிச்சிருங்க என்றவன், என்ன சந்தனா பேசாமல் நிற்கிற? போய் உன் அத்தைக்கு ஆரத்தி எடுத்துக்கிட்டு வா. இனி உன் இஷ்டப்படி உன் அம்மாவும் ஆயாவும் மாப்பிள்ளை பார்ப்பாங்க. உன் லைன் கிளியர். நீ இதுக்காகவே எங்களுக்கு ஆரத்தி எடுக்கணும். எங்கே ஓடி போய் ஆரத்தி கொண்டுக்கிட்டு வா என்றான். எதுவுமே நடக்காதது போல். இதை கேட்ட கனகத்துக்கு கோபம் வந்தது. நில்லுடி, இவன் பண்ணின காரியத்துக்கு ஆரத்தி ஒன்று தான் குறைச்சலாக்கும். ஏண்டா இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்ட? அதுதான் சொன்னேனே, எனக்கு இவளை பிடிச்சிருக்கு, அதுதான் உடனே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என் சூழ்நிலை எப்படி என்றான். என்னடா பெரிய சூழ்நிலை, அதுவும் எங்களுக்கு கூட தெரியாமல் என்று கனகம் கேட்க, வேண்டாமா, அதை பற்றி பேசினா அசிங்கம் உங்களுக்கு தான். அப்படி என்னத்தான் சொல்ல போகிற? சொல்லேன், என்னமோ பூச்சாண்டி காட்டுற என்று கனகம் கேட்க, நிறைய சொல்லலாம், 1 2 என்ன பண்ணுறது? பெத்த மகன்னு உங்களுக்கு கொஞ்சம் கூட பாசம் இல்லை. கொஞ்சமாவது கடுகளவாவது நான் நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினச்சிருந்தா இப்படி இருந்திருப்பீங்களா என்றான். அப்படி நான் என்னடா பண்ணினேன் என்று கனகம் கேட்க, ஏமா பாவனா செத்து எத்தனை வருஷமாச்சு? என் மக கூட இப்போ பள்ளிக்கூடம் போகிறா. எனக்கு என்ன கம்பு உண்ற வயசு ஆயிருச்சு? சொல்லுங்க, சின்ன வயசு தானே, எனக்கும் வாழணும்னு தோணும்னு தானே தோணாதா? சொல்லுங்க, எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நீங்கள் எந்த முயற்சியும் எடுக்கலை, பெண் தேடலை. ஏன் நான் இந்த வீட்டில் ஆம்பளைன்னு ஒருத்தன் இருக்கேங்கிறதையே உங்கள் ஞாபகத்தில் இல்லையே. உங்கள் ஞாபகத்தில் இருக்கிறதெல்லாம் உங்கள் 2 மகளும் 2 பேத்தியும் தான். எங்கே உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். இத்தனை வருஷம் ஆகியும் நான் தனிமரமாக நிற்கிறேன்னு நீங்கள் ஒரு நிமிஷம் கவலைப்பட்டீங்களா? இல்லையே. என்னை பற்றியே நினைக்காத உங்களுக்காக நான் ஏன் வாழாமல் இருக்கணும்? எனக்கு இவளை பிடிச்சிருக்கு, யாருக்கும் சொல்லாமல் இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் என்றான். மேன்மதி அழுதாள். இதோ இவளுக்கு கூட என்னை கல்யாணம் பண்ணிக்க பிடிக்கலை, இஷ்டம் இல்லை, அதுக்காக நான் கல்யாணம் பண்ணாமலே இருக்க முடியுமா என்றான் கோபமாக. கல்யாணம் பண்ணாமல் இருக்க முடியுமா என்ன என்றான். வீதி சனம் பூரா காம்பவுண்டுக்குள் வந்துவிட்டது. வீதியிலும் பாதி தலைகள் இங்கே எட்டி எட்டி பார்த்தது. முதலில் கோபமாக வந்த கனகம் மகன் தன்மேல் சுமத்திய குற்றச்சாட்டை கேட்டு அதிர்ந்து போய்விட்டார். இவன் இப்படி கேட்பான் என்று அவர் நினைக்கவே இல்லையே. பங்காளி வீட்டு பெரியாத்தா கிழவி, கனகா, நான் 3 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னேன், ஆம்பளை புள்ள மெத்தனமாக இருக்காத, கல்யாணம் ஆகாதவன் கூட பேசாமல் இருப்பான், பொண்டாட்டியை இழந்தவனால் அப்படி சும்மா இருக்க முடியாதுன்னு சொன்னேன், நீ கேட்டியா என்றார்.